டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி திருவருகை காலத்தின் 4ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1 முதல் 5, 8b முதல் 12 மற்றும் 16. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? என் மக்கள் இஸ்ரவேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகி இஸ்ரவேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகி இஸ்ரவேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 67 தொடங்கி 79 முடிய. பிள்ளையின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் கடவுளின் இருப்பிடம் எங்கிருக்கிறது என்பது பற்றிய புரிதல்களை கீழ்கண்ட 4 நிலைகளில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, தொடக்க பெற்றோர்களான ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பு கடவுளை உடன் வாழ்பவராக, உடன் நடப்பவராக பார்த்தனர். கடவுளை தங்களது வாழ்விற்கு புறம்பானவராக, அப்பாற்பட்டவராக, தங்களது வாழ்விலிருந்து தள்ளி நிற்பவராக பார்க்கவில்லை.
ஏறத்தாழ இதே ஒரு பார்வைதான் முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோப்பு ஆகியோரிடம் இருந்தது. ஆபிரகாமிலிருந்து தோன்றிய இஸ்ரேல் இனம் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றபின் கடவுளது பிரசன்னத்தை உடன்படிக்கை பேழையில் இருப்பதாக கருதியது. இது இரண்டாவது நிலை. இங்கு உடன்படிக்கை பேழை, அதாவது கடவுளது பிரசன்னம் மக்கள் மத்தியில் இருந்தாலும் மக்களின் வாழ்விலிருந்து சிறிதளவு அந்நியப்பட்ட ஒரு நிலைக்குள், அதாவது உடன்படிக்கை பேழைக்குள் மட்டும் இறைவனது பிரசன்னம் இருப்பதாக என்னும் நிலை ஏற்பட்டது. மூன்றாவதாக, தாவீது அரசர் கட்ட விரும்பிய எருசலேம் ஆலயம் அவர் மகன் சாலமோனால் கட்டப்பட்டு அங்கு உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்ட போது இறைவனது பிரசன்னம் இன்னும் அதிகமாக மக்களின் வாழ்விலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டது. நிச்சயமாக ஆலயம் கட்டப்பட்டதன் நோக்கம் உன்னதமானது, உயர்வானது என்ற கருத்துக்கு மாற்று கருத்து இல்லை. மக்கள் கூடுகின்ற இடமாகவும் அவர்களது இறையுணர்வை தட்டி எழுப்பக்கூடிய இடமாகவும் ஆலயம் கண்ணோக்கப்பட்டது, இன்றும் கண்ணோக்கப்படுகிறது என்பது உண்மை. எனினும் ஆலயம் கட்டி அதில் ஆண்டவனது பிரசன்னத்தை தாங்கிய உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டதன் காரணமாக இஸ்ரேல் மக்கள் காலப்போக்கில் இறைவனது பிரசன்னம் கோவிலுக்குள் மட்டுமே இருக்கிறது என்று எண்ண ஆரம்பித்தனர். கடவுளை தங்களுக்குள் உறைபவராக, தங்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்தவராக பார்க்க தவறிவிட்டனர். இதுவே இறைவனின் இருப்பிடத்தை பற்றி இஸ்ரேல் மக்களின் நான்காவது பார்வை. இப்படிப்பட்ட பார்வையின் காரணமாக மக்கள் ஆலயத்திற்கு உள்ளே ஒரு விதமாகவும் ஆலயத்திற்கு வெளியே வேறு விதமாகவும் நடந்து கொண்டனர். சமூகத்தில் அநீதி மலிய ஆரம்பித்தது. ஏழைகள் நசுக்கப்பட்டனர், ஏற்றத்தாழ்வுகள் பெருகின. இவை அனைத்தும் நடந்தேறும் என்று இறைவனுக்கு தெரிந்ததால் என்னவோ தாவீது ஆலயம் கட்ட முயற்சி எடுத்த போது இறைவன் அவருக்கு தடை போட்டார். இன்றைய முதல் வாசகம். தன்னுடைய பிரசன்னம் மானுடர் மத்தியில் மறைந்திருக்கிறது என்பதை மறந்த மக்களுக்கு அதை நினைவூட்ட இறைவன் முயற்சி எடுத்தார். இதுவே இன்று இயேசுவின் மானுட பிறப்பு. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். திருவெளிப்பாடு 21:3 என்கின்ற உண்மை இயேசுவின் பிறப்பில் நிலைநாட்டப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவனை ஆலயத்தில் இருப்பவராக பார்ப்பது தவறல்ல. ஆலயத்தில் மட்டும் இருப்பவராக பார்ப்பது தவறு. இறைவனை வானத்தில் இருப்பவராக பார்ப்பது தவறல்ல. வானத்தில் மட்டும் இருப்பவராக பார்ப்பதுதான் தவறு. எந்த மனிதனுடைய கடவுள் வானத்தில் இருக்கின்றாரோ அந்த மனிதனை குறித்து கவனமாக இரு என்கின்றார் பெர்னார்ட் ஷா. காரணம், அம்மனிதன் தான் இருக்கின்ற இடத்தில் எந்த தீமையையும் செய்ய தயாராக மாறிவிடுவான். கிழக்கு திமோர் நாட்டில் ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் ஆவி உண்டு என்று நம்புகின்றனர். கற்கள், மலைகள், ஆறுகள், மரங்கள் என்று இயற்கையின் எல்லா அம்சங்களுமே தங்களுக்குள் ஆவியை கொண்டிருக்கின்றன என்பது அவர்களின் நம்பிக்கை. இதன் பின்னணியில் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொன்றுமே மதிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் கருத்து. வீடு கட்டுவதற்கு மற்றும் மிக அவசியமான தேவைக்கும் அன்றி வேறு எதற்காகவும் மரங்களை வெட்டக்கூடாது என்பதில் மிக்க கண்ணும் கருத்துமாக இருக்கின்றனர். மேலும் வீடு கட்டுவதற்காக ஒரு மரத்தை வெட்ட வேண்டியிருந்தால் முதலில் அந்த மரத்தின் முன்பாக நின்று கொண்டு அந்த மரத்தில் இருக்கின்ற ஆவியிடம் அனுமதி கேட்பார்களாம். ஜெபம். இறைவா, எம்மிலும் பிறரிலும் இயற்கையிலும் உம்மை காண வரம் தாரும். ஆமேன். ஆ
தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பந்தான் மிஞ்சும். பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம், தேவ துணையின்றி துன்பந்தான் மிஞ்சும். ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா. தரிசனம் தர வேண்டுமே செய்யா, என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. நாளும் பொழுதும் உன் நினைவோடு நான் வாழும் நல் வாழ்வு தர வேண்டுமே. கபகரி ககரி சத பத பத ச பத சகா ரிகரி த தத தத ப கரி பகத பதரி ஜகரி ஜதா. நாளும் பொழுதும் நினைவோடு நான் வாழும் நல் வாழ்வு தர வேண்டுமே. காணும் உயிர் யாவும் தேவன் அருளாலே, காணும் உயிர் யாவும் தேவன் அருளாலே தேனின் சுவையோடு சுவையோடு கீதம் பாடிடுமே. ராகதாள பாவ கால லயமுடனே லயமுடனே. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. வானும் விண்மீனும் உலகோடுதான் யாவும் உம் சாயல் தெளிவாகுதே. வானும் விண்மீனி உலகோடுதான் யாவும் உம் சாயல் தெளிவாகுதே. பாரில் எமக்காக தேவசுதனாக, பாரில் எமக்காக தேவசுதனாக நாதர் கனிவோடு ஏசையா. நாதர் கனிவோடு தாமே நாடி நீரே பாவநாச தேவபாலன் தயவுடனே தயவுடனே. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா. பாவ உலகில் என் வாழ்வு கொஞ்சம்,
தேவ துணையின்றி துன்பந்தான் மிஞ்சும். பாவ உலகில் என் வாழ்வோ கொஞ்சம். தேவ துணையின்றி துன்பந்தான் மிஞ்சும். ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா. தரிசனம் தர வேண்டும் ஏசையா, என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா.